யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற சனி பயிற்சி பலன்களை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். கடந்த சனி பயிற்சியானது திருக்கணிதப்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17இல் ஆரம்பித்து தற்போது வரை 1.5 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார். வக்ரகதி என்பது பின்னோக்கிய நகர்வு என்று அர்த்தம். அடுத்து இந்த வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் சனி பயிற்சி ஆவதற்கு குறைந்தது 6 to 3 மாதத்திற்கு முன்பே, அதாவது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு குறைந்தது 6 to 3 மாதத்திற்கு முன்பே தான் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சனி பகவான் ஒரு நீதிமான், கண்டிப்பானவர். யார் என்ன தப்பு செய்தாலும் பாரபட்சமின்றி தண்டனையை இந்த சனி பயிற்சியில் வழங்கக்கூடியவர். அதேபோல் புண்ணியத்திற்கு ஏற்ப நல்ல அற்புதமான பலன்களையும் வாரி கொடுப்பார். இந்த 2025ஆம் ஆண்டு நடக்கவிருக்கிற சனி பயிற்சியில் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். கடக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் சனியின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்கள். கடக ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கண்டகச்சனி நடந்தது. அதில் அதிக பாதிப்புக்கு உள்ளானீர்கள். ஏனென்றால் அந்த 3 வருடங்கள் சனி பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்தார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து கண்டகச்சனியாகவும் இருந்தார். அதே போல சனி பகவானின் அசுப பார்வையான 7ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு விழுந்தது. அதனால் பல இன்னல்கள், சோதனைகளை அனுபவித்தீர்கள். அடுத்து 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பித்து தற்போது வரை 1.5 வருஷம் முடிவடைந்துள்ளது. தற்போது அஷ்டமத்து சனியில் அல்லல் பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். அஷ்டமம் என்றால் 8ஆம் இடம் என்று அர்த்தம். இந்த 8ஆம் இடத்தில் சனி அமர்வது சில கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்வார். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே போல பெண்களின் மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து இந்த அஷ்டமத்து சனியில் அவமானத்தை அதிகரிக்க செய்வார். அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில சமயம் ஹெல்மெட் மாட்டாம போயிருப்பீங்க, சில சமயம் ஒன்வேல போயிருப்பீங்க. அது மாதிரி சமயங்கள்ல அபராதம் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஆபீஸில் செய்யாத தப்புக்கு தண்டனையை பெறுவீர்கள். அதே போல அஷ்டமத்து சனியில் தீராத ஒரு நோயை உண்டாக்குவார். வியாபாரத்தில் நஷ்டம், வீண் செலவு, வம்பு வழக்கு போன்றவற்றை கொடுக்கத்தான் செய்வார். அதனால் இந்த அஷ்டமத்து சனியில் கடக ராசிக்காரர்கள் நிற்கலாமா, பறக்கலாமா, ஓடலாமா என்ற சூழ்நிலையில் இருப்பீர்கள். அடிக்கு மேல் அடி, ஜான் ஏறினால் முளம் சறுக்குது அப்படிங்கிற நிலைதான். எந்த தெய்வத்தை கும்பிடலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் என்று தவித்து கொண்டு இருப்பீர்கள். எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமைதான். இந்த அஷ்டமத்து சனியில் சில கடக ராசிக்காரர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதே போல சில பேருக்கு வீட்டில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, வண்டி வாகனத்துல போகும்போது இடிக்கிறது போன்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்திருக்கும். அதாவது ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கும். அதே போல சில கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பார்கள். அதாவது வேலைக்காக வெளியூரோ வெளி மாநிலம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். சில கடக ராசிக்காரர்களுக்கு தன் குழந்தைகளால் சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதனால் மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் திருமண தடை ஏற்பட்டிருக்கும். மதிப்பு இழந்து, மரியாதை இழந்து, அவமானப்பட்டு ஒரு நடைபெணமாக இருப்பீர்கள். இது எல்லா கடக ராசிக்காரர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு என்று கேட்டால் அப்படி இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நன்றாக இருந்தால் பெரியதொரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதாவது சந்தோஷமாக நிம்மதியாக சொத்துக்கள் வாங்குவார்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் கூடிய யோகத்தில் இந்த அஷ்டமத்து சனி சில பேருக்கு கொடுக்கும். அதே போல கடக ராசிக்காரர்களுக்கு, அதாவது அவங்க லக்னத்திற்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நன்றாக இருந்தால் பெரியதொரு பாதிப்பு ஏற்படாது. அதே போல உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் தான். அவரே 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு திடீர் ராஜ யோகத்தையும் கொடுக்கும். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதனால் சில பேர்த்துக்கு நன்மையும் அஷ்டமத்து சனியில் கொடுப்பார். ஏனென்றால் சனி பகவான் நேர்மையானவர், கர்மக்காரர், நியாயவாதி, புண்ணியத்திற்கேற்ப
பல நன்மைகளையும் கொடுப்பார். அதே போல சனி பகவான் விலகும் போதும் நிறைய நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவர். சரி, இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்பதான் முடியும் என்று கேட்டால், வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி ஆரம்பிக்க போகிறது. பாக்கியம் என்றால் 9ஆம் இடம். அதனால் அடுத்த 2.5 வருடம் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து சனி பகவான் உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கப் போகிறார். அதாவது பாக்கிய சனியாக இருந்து உங்களுக்கு நல்லவைகளை, அற்புதங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய புகழை சொல்லக்கூடிய இடம். அதேபோல சமூகத்தில் மரியாதையும் மதிப்பும் ஏற்படக்கூடிய இடம். அதனால் அஷ்டமத்து சனியில் என்ன அவமானம், மதிப்பு இழந்து இருப்பீர்களோ அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது. அதாவது உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. அதுக்கு இந்த பாக்கிய சனி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதே போல சனி பகவான் கர்மக்காரர் என்பதால், தொழில்காரகர் என்பதாலும் வேலையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து வருமானத்தை அதிகரிக்க செய்வார். அதனால் செல்வத்தால் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான யோகமும் அடைவீர்கள். அதேபோல தெய்வ கடாட்சியம் இருக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். அதனால் அடிக்கடி கோயிலுக்கு சென்று வருவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சில கடக ராசிக்காரர்களுக்கு பேர குழந்தைகள் கிடைப்பார்கள். அதாவது உங்கள் மகளுக்கோ இல்ல மகனுக்கோ குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதேபோல இந்த 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது சில பேருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு பக்க துணையாக இருந்து பல நன்மைகளையும் அற்புதங்களையும் ஒரு பாதுகாப்பார். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த பாக்கிய சனியில் நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். அதாவது சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நம.